உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வேதா, ஊர் போயிட்டியாமா? போயிட்டேன் சார். ஆ அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். ஏதா, நம்ம 2 பேர் நினைச்சதை விட நல்லாவே நடந்துகிட்டு இருக்குது. அப்படியா? ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல விரிசல் விழுந்துடுச்சா? வெறும் விரிசல் இல்ல, இடையில தண்ணி விட்டு கப்பலே விடலாம், அந்த அளவுக்கு விரிசல் ஆகி போச்சு. ஆனா ஒண்ணுதா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும் நான் சொன்னபடி கிளம்பி வரலன்னு வை, இதெல்லாம் நடந்திருக்காது. நானும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். நானு இந்த ஆதி பயலையும் அழகர் பயலையும் பிரிக்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அழகர் பையகிட்ட இருந்து என் பொண்ண பிரிக்க நினைச்சேன். ஆனா இப்ப கூத்து எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீ வந்ததுனால தீபாவளி போனஸ் மாதிரி ஆதியும் பாரதியும் பிரிச்சு போட்டாங்க. ஏத்தா, எது எப்படியோ நீ நினைச்சதும் நடந்துருச்சு, நான் நினைச்சதும் நடந்துருச்சு. காரு, இவங்கள திரும்பவும் சேர விடாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. சரிதா, நீ உடம்பு பாத்துக்க. நான் வச்சிட்டுமா? சரிங்க சார். தர்மலிங்கம், எனக்கு அப்போவே தெரியும்யா, நான் நினைச்ச மாதிரி நீ தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கல. உன்னை இப்போவே எல்லாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு உண்மையை சொல்லி கிழிச்சு விடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாதையா? நல்லவன் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கல நீ. உன் நல்லவன் வேஷத்தை கிளச்சி எல்லாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு உன் வேட்டியை உருவி உன்னை நிக்க வைக்கல, வெப்பையா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடா. இங்கேட்டா உட்காந்துருக்கிறவன் உன்னைத்தான் வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலடா, வெளிப்படா. ஏலே, உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், வெளிப்படா. ஒழுங்கு மரியாதையை வெளியில எந்திரிச்சு போயிடுறாங்கிற. ஏலே, சொல்லிக்கிட்டே இருக்கேன், திமிர்தனம் பண்ணிட்டு இருக்கியாடா நீயே. எந்திரிச்சு வெளியே போடா. சரியான ஆள் இல்லை நீ. உன்னை நான் தான் அசால்ட்டா எடை போட்டேன். ஒரே அடியில எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி விட்டல நீ. எப்படி இந்த பிளானிங் எல்லாம்? ஏலே, என்னடா உளறிட்டு இருக்கிறவன்? நடிக்காதே. ஸ்வேதா நம்பர் நீ ஆண்டாள் கிட்ட கேட்டு விட்ட போவே எனக்கு லைட்டா பொறி தட்டுச்சு. லூஸ்ல விட்டேன் நான். எந்த நம்பிக்கையில நான் உனக்கு அந்த போன் நம்பர் கொடுத்தேன்னு எனக்கு இன்னும். அவளை வர வச்சு மொத்தமா எல்லாத்தையும் செஞ்சு விட்டல நீ. என்னடா பிளேட் அப்படியே மாத்தி போலான்னு பாக்குறியா நீ? ஏண்டா, ஆதி உனக்கு ரூபா தரலன்னு நீங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இதுல என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கியா நீ? யோ, அதான் உன் பொண்ணு இல்ல, என்ன வெங்காயத்துக்கு நடிச்சிட்டு இருக்கிற நீ? உன்னையெல்லாம் நம்ப கூடாதுன்னு உன்னை பெத்த ஆத்தாலே சொல்லுச்சியா. நான் தான் புத்தி கெட்டு போச்சு எனக்கு. அவன் விஷத்தை கொடுத்து கொள்ளுவான், நீ வெள்ளத்தை கொடுத்து கொண்டு விட்டல எல்லாத்தையும். ஒரு விஷயம் சொல்லியா நீ? உனக்கு என்ன பிடிக்காது, என்னைய ஆண்டாலையும் பிரிச்சு விடுறதுலே இருக்கிறேன். சரி, ஆதி பாரதி என்ன பண்ணாங்க? அவங்கள எதுக்கு பிரிச்சு விட்ட நீ? ஆதி உனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணா? பாரதி உன்னை அப்பா அப்பா தானே வாயால வயிறார கூப்பிட்டு இருந்துச்சு. ஏன் பண்ண நீ? ஏலே, இப்ப என்னடா சொல்ல வர? நடந்த அம்புட்டுக்கு நான் தான் காரணம் சொல்ற வரையா நீ? அப்ப நீ இல்லன்னு சொல்ல வரையா நீ? ஏலே, ஆமாடா, நான் தான் பண்ணேன். உன்னையும் ஆண்டாளையும் பிரிக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சேன். ஏலே, உன்னையும் ஆதியும் பிரிக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சுட்டேன்.
ஏடா அப்படித்தானடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லை, ஆதியும் பாரதியும் ஒன்னா சேரணும் தான் இப்படி பண்ண. நீ என்ன என்னடா பம்பரன்னு பார்த்த? உன் பொண்ணு ரெட்ட விஷ போடுற ஆள் இல்ல நீ. தாரு, உன் நடிப்பு இந்த ஊர் நம்புவும் மவ நம்புவா, நான் நம்ப மாட்டேன். இல்லை, நீ நம்புனா நம்பு, நப்பாட்டி போடா. பாரதி ஏமாவடா, அவ வாழ்க்கை கெட்டு போக நான் எப்பறா நினைப்பேன்? ஏண்டா இப்படி கண்டதையும் சொல்லி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வரலான்னு பாக்குறியா நீயே? இந்தாரா, நேத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டா. யார் புடிச்சு வச்சிருக்கா பண்ணு? யோ, நீ எப்படி இப்படி நடிக்கிற? கொஞ்சம் சொல்லி கூடிய எனக்கும். இப்படிலாம் நடிச்சு அவார்டு கொடுப்பானுங்களே, நானும் நடிச்சு வாங்கிக்கிறேன். இந்தாரு, என்ன உன் மக கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன், நான் மன்னிச்சிடுறேன். ஆனா ஆதி பாரதிக்குள்ள ட்விஸ்ட் பண்ணி விட்ட பாத்தியா நீ, அதை நான் மறக்க மாட்டேன். நான் சார், தொழில் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதாது சார், கொஞ்சம் கஷ்டமும் படணும். எப்ப ஏய், இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்காம எப்படியா வேலையெல்லாம் பாப்பாங்க? அட்வான்ஸ் கொடுக்காம எப்படி சார் வேலை பார்ப்பாங்க? அதெல்லாம் நேத்தே ஆதி சார் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இப்ப வந்து கடைக்குள்ள டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. வேலையை சீக்கிரம் முடிச்சு கடையை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி ஆதி சார் ஆர்டர் போட்டு போயிட்டாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க சார், காலையில இருந்து வேலையே ஓடல, வெட்டியா சம்பளம் கொடுக்கற மாதிரி ஆயிட போகுது. சரிங்க. சீக்கிரம் வந்துருங்க சார். பாத்தியா பிரசிடென்ட், இதான் ஆதி, இதுதான் எங்க நட்பு. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இவனுங்க திரும்பவும் ஒண்ணு சேர்ந்தா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுமே. என்னாச்சு? ஏன் அமைதியா நிக்கிற? வார்த்தை எதுவும் வரலையா? வாயே அடைச்சு போய் நிக்கிற? மாப்பிள இங்காரியா, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கியா, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியும். இந்தாரியா, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவும் பண்ணதில்லை. இங்க பாருங்க பாரதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தான் இவன் ஆண்டாள் படப்படம் பேசுவாளே தவிர இவன் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு மனசும் கிடையாது, மூளையும் கிடையாது. என்னடி அறிவு இல்லதானே உனக்கு? இங்க பாருங்க, அவ தப்பே செஞ்சிருந்தாலும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. நிஜமா சொல்றேன். உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு 10 அடி இருக்குமா, அவ்வளவுதான். ஏதோ வேற வேற ஊர்ல நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. இது நட்புக்கு அழகு இல்ல. ஒழுக்கமா 2 பேர் பேசிக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.